ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அவல் கிளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் உங்களால் வாக்களிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாக்களிக்க முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வாக்களிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும், இது எல்லாமே நம்ம மொபைல் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல் மூலமாகவே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது வித்தின் 2 மினிட்ஸில் தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் நடக்க போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வாக்களிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் கடந்த 28ஆம் தேதியோட இறுதி செய்யப்பட்டு அவை சம்பந்தப்பட்ட மக்களவை தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்திட பிரத்யோக செயலி நடைமுறையில் உள்ளது. ஓட்டர் ஹெல்ப்லைன் என்ற பிரத்யோக செயலியின் மூலம் வாக்காளர் பட்டியல் பெயர் உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் எடுத்துங்க. உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு அதில் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. நீங்கள் இந்த ப்ளே ஸ்டோர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி VHA வாட்டர் ஆப் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் லிங்காகவே இருக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரும், ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே ப்ளூ கலர் செக் பாக்ஸில் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். அந்த இன்ஸ்டால் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணதுமே 3 to 4 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓட்டர் ஹெல்ப்லைன் இன்ஸ்டால்டு ஓப்பன் அப்படின்னு வரும் ப்ளூ கலரில். அந்த ஓப்பன் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன்லேயே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓட்டர் ஹெல்ப்லைன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓப்பன் ஆனதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இஃப் யூ ஆர் ஏ ரிஜிஸ்டர்ட் யூசர் என்டர் யுவர் மொபைல் நம்பர் டு லாகின். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு கொடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ராப் டவுன் பாருங்கள், கீழே ஸ்கிப் லாகின் அப்படின்னு இருக்கும் ஒரு பாக்ஸில். நீங்கள் கிளிக் பண்ணி கூட போயிடலாம். சப்போஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் நம்பரு அப்படி இல்லை அப்படின்னா நியூ யூசர் கொடுத்து தான் போகணுமா அப்படின்னா அது தேவை கிடையாது. ஸ்கிப் லாகின் கொடுத்தே போய்க்கலாம். ஸ்கிப் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஓட்டர் ஐடியில் கலெக்ஷன் பண்ணுறேன், ஓட்டர் ஐடி புதுசாக டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் இது எல்லாமே கொடுத்து நியூ யூசர் லாகின் பண்ணணும். கீழே பாருங்கள் நியூ யூசர் அப்படின்னு இருக்குது. நான் நியூ யூசர் கொடுத்துட்றேன். நியூ யூசர் கொடுத்துமே உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு இதெல்லாமே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் பண்ணிவிட்டு நான் சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். சென்ட் ஓடிபி கொடுத்துமே எனக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த ஓடிபியை வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்னாலுமே ஒன்றும் இஷ்யூ இல்லை. கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் ஸ்கிப் லாகின் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வந்திருக்கும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஃபார்ம் 6 ஓப்பன் ஆகிருக்கும். இது வரைக்கும் நான் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்காக, அதாவது ஓட்டர் ஐடிக்கு நான் அப்ளை பண்ணல. நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஓட்டர் சர்வீசஸ். அதில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இபிக், அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபோர்த்துனா எலெக்ஷன்ஸ். இப்போது தற்போது எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டு, கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ மேலே பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரால், அதாவது நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருப்போம் பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு, எலக்ட்ரால் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பை மொபைல் அப்படின்னு இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் வச்சு ஈஸியாக சர்ச் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு, இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் ஓட்டர் ஐடியோட இணைஞ்சிருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் இந்த ஆப்ஷன் எனக்கு யூஸ் பண்ணல, என் மொபைல் நம்பர் நான் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன். இது என்ன அப்படின்னா உங்களோட நியூ ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். உங்களோட ஓட்டர் ஐடியில் பார்கோடு இருக்கும். அந்த பார்கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களோட ஓட்டு இந்த வருஷம் போட முடியுமா முடியாதா, இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் ஒன்று சர்ச் பை டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா பெயர், இது எல்லாமே ஏஜ், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஏரியாவில் வரீங்க, அதாவது சப்போஸ் ஈரோடு அப்படின்னா ஈரோடு, ஈரோட்டில் எந்த தாலுக்கா, இந்த மாதிரி வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட ஓட்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்த்துனா வரும் எபிக் நம்பர், அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் ZV அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில்
ஸோ அந்த நம்பர் வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். என்டர் யுவர் எபிக் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்து என் ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பரை நான் இங்கே என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு இருக்கும். நான் சர்ச் கொடுத்துட்றேன். சர்ச் கொடுத்ததுமே உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். சர்ச் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். வாட்டர் ஹெல்ப்லைன் நேம், அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எபிக் நம்பர் நான் ஹைட் பண்ணியிருக்கேன். எபிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நேம், அதுக்கப்புறம் ஏஜ், ஜெண்டர், பேரண்ட்ஸ் நேம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி, எந்த அசம்பிளியோ அந்த அசம்பிளி, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட் நம்பர், டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, இது எல்லாமே வந்திருக்கும். பார்ட் நேமு, ஸோ அதுக்கப்புறம் சீரியல் நம்பர், இது எல்லாமே வந்திருக்கும். பார்ட் நேமில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கூலில் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ தெற்கு பார்த்ததா வடக்கு பார்த்ததா எல்லா டீட்டெயில்ஸுமே இதுலேயே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா போலிங் ஸ்டேஷன் நேம், என்ன நேமோ அந்த நேம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் பேர் இருக்கும். சப்போஸ் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் அப்படின்னா பியூஎம் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். அதுக்கும் கீழே அந்த பியூஎம் ஸ்கூலில் தெற்கு பார்த்ததா வடக்கு பார்த்ததா மேற்கு பார்த்ததா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே பார்ட் நம்பர் இருக்கும், சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ நம்ம எந்த அசம்பிளியில் வரோம், எந்த பார்லிமெண்ட்ரியில் வரோம், எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வரும். சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ போலிங் ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு பார்ட் நம்பர் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க, சீரியல் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம ஓட்டு போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸோ கண்டிப்பாக ஓட்டு போய் போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி வாட்ஸ்அப்க்கோ அல்லது மற்றவங்களுக்கோ ஷேர் பண்ணுறது, ஸோ நான் இதை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஷேர் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ட்விட்டரில் போடலாம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ஸோ இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல்லையே நீங்கள் சேவ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் உங்களால் ஓட்டு போட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தபடியே எப்படி மொபைல் மூலமாகவே செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் பேஜுக்கு வந்துடுவீங்க. எனி கொரிஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க. மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.